நீங்கள் ஒரு அண்டர் 1 lakh பட்ஜெட்டில் ஒரு நல்ல ட்ரஸ்டபிளான பிராண்டு கிட்ட இருந்து ஈவி ஸ்கூட்டர் வாங்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சேத்தாக் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சேத்தாக்கில் புதியதாக C25 சொல்லக்கூடிய ஒரு மாடலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட ஆன்ரோட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 98,500 விலையில் இருக்குது. எக்ஸ்ஷோரூம் விலை பார்த்தீங்கன்னா 87,100 எக்ஸ்ஷோரூம் விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ ஒரு முதல் 10,000 புக்கிங்ஸ் மட்டும் இந்த ஆஃபரில் வந்து கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க வைபவ் பஜாஜோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஷோ ஆகும், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சேத்தாக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா 1,15,000 1,18,000 ஆன்ரோட் விலை இன்வெஸ்ட் பண்ண தான் வாங்க முடியும். பட் இதை வந்து அண்டர் 1 lakh ப்ரைஸ்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபீச்சர்ஸ்லையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத வகையில் ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்கூட்டரில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது, மோட்டார் பேட்டரி என்ன கொடுத்துருக்காங்க, வாரண்டி என்ன கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வைபவ் பஜாஜ். அவங்க தான் இந்த சேத்தாக் வந்து நமக்கு ரிவ்யூக்காக வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல தெரியக்கூடிய வைபவ் சேத்தாக்கை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வெஹிக்கிளோட டிசைன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த டிசைன் நீங்கள் வந்து பார்க்கலாம். பழைய சேத்தாக் எல்லாருக்குமே வந்து தெரியும். ரொம்ப வருடமாக பார்த்தீங்கன்னா பெருசாக டிசைனில் சேஞ்சஸ் எல்லாமே அவங்க அடுத்தடுத்த சீரீஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 31 வந்துச்சு, 32 வந்துச்சு, 35 வந்துச்சுன்னு அப்படியே சீரீஸ் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. பேட்டரியை தான் வந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாச்சு, பேட்டரியை வந்து அந்த ஃபுட் போர்டுக்கு வந்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் புது டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் கொண்டு போனாலும் டிசைனாக இந்த வெஹிக்கிள் வந்து பெருசாக பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் முடியாது. அந்த சேத்தாக்கோட அந்த ஒரு ரெட்ரோ டிஎன்ஏ இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே இப்போ கொஞ்சம் மாடர்னாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸை அட்ராக்ட் பண்ணுற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கலர் தீம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 விதமான கலர் ஆப்ஷனில் இந்த ஸ்கூட்டரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. சைடில் நீங்கள் இந்த இடத்துலலாம் வந்து பார்க்கலாம். ஸோ கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மெட்டல் பில்டுங்க. ஸோ சேத்தாக்னால எல்லாரும் வாங்குறதுக்கான ஒரு காரணம் அது மெட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பில்டு, கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது தான். ஸோ இதுவுமே வந்து ஒரு மெட்டல் பில்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து நல்லா இருக்கிற வகையில் இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய சேத்தாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 134 கிலோ வெயிட் இருக்கும். பட் இந்த சேத்தாக் பார்த்தீங்கன்னா 107 கிலோ தான் வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸ்லாம் ஓட்டுறீங்கன்னும் போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஹெட்லைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்இடி ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து எல்இடி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. ஸோ டெய்லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி டெய்லைட், எல்இடி இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கலாம், அந்த ஹெட்லைட்டோட டிசைனே வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்பர் பிளேட்டு மாட்டக்கூடிய இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக அந்த பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே மெட்டல் தான், இது மட்டும் ஃபைபர். ஸோ இது வந்து ஃபைபர், பட் பாடி வந்து அதாவது 80% இந்த வெஹிக்கிள் வந்து மெட்டல் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டிசைனாக வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கலர் ஆப்ஷனும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட சீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லென்த்தான ஒரு சீட்டு தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள். சீட் ஹைட் வந்து 765 mm தான் சீட் ஹைட்டு. ஸோ ஷார்ட் ரைடராக இருந்தாலும் அவங்களுக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோடய ஹைட் வந்து 5.8. எனக்கு காலை எப்படி மடக்கி உட்காந்துருக்கேன்னு பாருங்கள். நின்னீங்க அப்படின்னா இந்த லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 feet இருக்கிறவங்க 4.8 ரொம்ப ஷார்ட் ரைடராக இருந்தாலுமே அவங்களுக்கு இது வந்து கரெக்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வெயிட் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னாலும் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தான் வெயிட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், டிசைனாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரெட்ரோ டிஎன்ஏலே அதை உருவாக்கியிருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். பின்னாடி பிடிச்சிக்கிறதுக்கு கிராப் ரயிலும் இருக்குது. 2 பேர் தாராளமாக இந்த ஸ்கூட்டரோட சீட்டில் வந்து உட்காந்து போகலாம். ஸோ வீட்டில் லேடிஸ் இருக்கீங்க, நீங்கள் உட்காரணும், உங்கள் பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் அப்படின்னா அந்த பசங்களுக்கும் தகுந்த மாதிரி தான் அந்த சீட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கம்ஃபோர்ட்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோமே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் டிஎஃப்டி கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் டிஎஃப்டி இருக்கக்கூடிய கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரியுதான்னு தெரியல, பட் இதில் வந்து ஸ்பீடு உங்களால் பார்த்துக்க முடியும், பேட்டரி பர்சன்டேஜ் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும், கிலோமீட்டர் எவ்வளோ ஓடுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஈகோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கவும் முடியும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்விட்சஸ்மே வந்து நல்ல ப்ரீமியமான ஸ்விட்சஸ் தான். ஸோ அந்த கிளிக்கி ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் மோட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது.
டிரைவு. இதையே நீங்கள் 2வது தடவை ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈக்கோவும் ஸ்போர்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து மாறும். இந்த மோடு மூலியமாக உங்கள் கிளஸ்டரோட இந்த விஷயங்களை வந்து மாற்றிக்க முடியும். இந்த கிலோமீட்டரு கிளாக்லாம் பார்ப்போம்ல, இந்த விஷயத்தை இந்த எம் மூலியமாக மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ்க்கும் தனியாக ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, நியூட்ரலுக்கும் தனியாக ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சஸ் இங்கே வருது. இங்கே வந்து ஹார்னு, ஹை பீம், லோ பீம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே 2 ஸ்டோரேஜ் க்ளோ பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 2 க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பாட்டில் எனக்கு தெரிஞ்சு சின்ன பாட்டிலாக வந்து வைக்கலாம், பட் மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு சின்ன பாட்டில் ஒரு சைடு வச்சுட்டு ஒரு சைடு மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களால் வந்து வச்சுக்கவும் முடியும். இதில் கீ வந்து உங்களுக்கு ரிமோட் மாதிரியான கீ ஃபங்க்ஷன்லாம் வந்து இல்லை. நார்மல் ஜென்ரலாக பஜாஜ் பைக்கில் பார்க்குற மாதிரி கீ தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரிமோட்லாம் வந்து எங்கேயா வச்சுட்டோம், இல்லை பேட்டரி சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா பைக்கில் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போகும். பட் இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே நான் உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் காமிச்சிடுறேன். இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு 25 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வச்சுமே அதை சுற்றி நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கும். தாராளமாக உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் கூட நீங்கள் இதில் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அந்த லெவலுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே சார்ஜிங் போர்ட்டு இங்கே வந்து இருக்குது. ஸோ ஒயர் இது மூலியமாக நீங்கள் எடுப்பீங்க, இது வழியாக எடுத்து நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு சீட்டை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இது மாதிரி இருக்கனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியிலலாம் சார்ஜ் போடுற, சென்னையிலலாம் நிறையவே பார்த்துருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் சார்ஜ் போட்டுலாம் நிற்கிறத வந்து பார்த்துருக்கேன். அப்படி சார்ஜ் போடுறீங்க, மழை பெய்யுது அப்படின்னா அந்த சார்ஜரில் படாமல் ரொம்ப சேஃபாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்க காரணத்தினால வெளியிலலாம் இங்கே சொருகிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா எங்கே அது மழையில் நனைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் இது மாதிரி இருக்கிறனால அந்த பிரச்சனை வந்து இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க டிசைன் பார்த்தாச்சு, சின்ன இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அப்படியே வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ பிரேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல் தான். அது டிசைனாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த அலாய் வீலோட பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க, டிசைனாக நல்லா பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு R12 தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலேயும் வந்து கொடுக்குறாங்க. 90/90 செக்ஷன் R12 தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கொடுக்குறாங்க. பரவாயில்ல, சில ஸ்கூட்டரில் பின்னாடி 10 இன்ச்லாம் வந்து பயன்படுத்துவாங்க, பட் இதில் R12 இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் இதில் வந்து ஹப் மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஹப் மோட்டார் பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து பேசியிருக்கேன். இது வந்து எத்தனை திக்னஸ் இருக்கிற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஹப் மோட்டார் வச்சிருக்க ஸ்கூட்டர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவங்க டயரில் காற்று மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. கம்மியாக இருக்குது, ஏதாவது பள்ளத்தில் விடுறீங்க அப்படின்னும் போது அந்த ஹப்பு வந்து பெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதனால் டயரில் வந்து காற்று மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ அதே மாதிரி இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து சேத்தாக் ஸ்கூட்டரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பாட்டம் லிங்க் சஸ்பென்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அவங்களோட ஓன் பேட்டன்ட் சஸ்பென்ஷனு. பட் இதில் வந்து நார்மலாக ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் வண்டி ஓட்டும் போது அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பேட்டரி விஷயத்துக்கும் மோட்டார் விஷயத்துக்கு வருவோம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 kWh பேட்டரி கொடுத்துருக்காங்க. NFC பேட்டரி தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வாரண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் 50,000 கிலோமீட்டர் வந்து வாரண்ட்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. NFC பேட்டரி மேபி LFP பேட்டரி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களால வாரண்டியை வந்து அதிகமாக கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் NFC கொடுத்துருக்கனால தான் மேபி வாரண்ட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு வாரண்ட்டி வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கவும் முடியும். 5 வருஷம் 70,000 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கவும் முடியும். பட் ஸ்டாண்டர்டாகவே இவங்க 5 வருஷம் 70,000 கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் போகிற வகையில் இந்த ஸ்கூட்டரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த மோட்டாரோட பீக் பவர் பார்த்தீங்கன்னா 2.2 கிலோவாட் பீக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது காம்படிட்டரை காட்டிலும் கொஞ்சம் கம்மினே சொல்லுவேன். ஸோ இது அதிகபட்சமாக 113 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும்னு IDC ரேஞ்ச் கிளைம் பண்ணுறாங்க. IDC ரேஞ்ச் வந்து 113 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்களே ப்ரோ, நல்ல ரேஞ்ச் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் IDC ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 20% 30% குறைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வெஹிக்கிளோட ஒரு அதிகபட்ச ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற வகையில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பீடு 60 கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஒரு வேகம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிட்டி யூசேஜுக்கான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சிட்டிக்குள்ளே டே டு டே கம்யூட்டிங்க்கு தகுந்த ஒரு ஸ்கூட்டர். நீங்கள் ஆஃபீஸ் போகிற லேடிஸாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் போயிட்டு வரக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த வகையில் அந்த ஸ்கூட்டரை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம ஓட்டி பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம ட்ரைவை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுவோம், பிரேக்கை பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணணும், ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம வந்து ஈக்கோவில் வந்து வச்சு ஓட்டுறோம். இது ஒரு ஸ்ட்ரீட் ரோடு தான், ஒரு 40ஆவது அட்டைன் ஆகுதான்னு பார்ப்போம். 1 2 3. ஓகே, 40 அட்டைன் ஆச்சு.
0 to 40 பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியெல்லாம் வந்து 0 to 80, 60, 100லாம் ஓட்டி காட்ட முடியாது. ஏன்னா வண்டியோட அதிகபட்ச வேகமே 60 தான். 60 தொடுறதுக்குள்ள அடுத்த சிட்டிக்குள்ள ஏதாவது ஒண்ணு வந்துரும். டார்க் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இனிஷியலா இந்த ஸ்பீட்லலாம் அப்படி குடுக்குறீங்கன்னா, ஒரு லைட்டா ஒரு புல் வந்து தெரியுது. ஒரு 100 சிசி ஸ்கூட்டர் மாரி இருக்கான்னு கேட்டா, அத விட கம்மியா தான் இருக்குன்னு சொல்லுவேன். இது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும். அதிகபட்சமான வேகம் 60ன்னு சொல்லியிருக்காங்க. பட் சிட்டில வந்து உங்களுக்கு அதாவது ஈக்கோ மோட்ல வந்து 60 போகாது. நான் இதில வந்து போய் காட்டுறேன். இதில வந்து 60ங்கிறது உங்களுக்கு ஈக்கோ மோட்ல போவாது. அதிகபட்ச வேகம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்கோ மோட்ல 50 கிலோமீட்டர் வேகம் தான். அந்த ஒரு 30 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த பிக்கப் வந்து நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் அதிகபட்ச வேகம் ஈக்கோ மோட பொறுத்தவரைக்கும். 50 கிலோமீட்டர் வேகம். நம்ம அப்படியே ரன்னிங்லேயே உங்களுக்கு வந்து மாத்தலாம். இந்த டிரைவ ஒரு தடவ அழுத்துனீங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மாறிடும். ஸ்போர்ட்ஸில அப்படியே பக்காவா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்ல. ஸோ ஸ்போர்ட்ஸில வந்து இந்த மிட் டிரைவ் மோட்டார் மாரியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இதில வந்து கிடையாது. அந்த ஈக்கோல ஓட்டுறத விட ஒரு 10% வேணா அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். பட் டாப் ஸ்பீடுங்கிறது இந்த 60 கிலோமீட்டர் வேகம் வந்து போக முடியுது இந்த ஸ்கூட்டர பொறுத்தவரைக்கும். பார்ப்பீங்க 60க்கு 50க்கு அப்புறம் எவ்வளோ பொறுமையா ஏறுது பாருங்க. இன்னும் 60 வந்து வரல. 57. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 60 வரல. என்னோட வெயிட் வந்து 95 கிலோங்க என்னோட வெயிட். ஓகேங்களா? ஏன்னா ஈவி ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களோட வெயிட்டை பொறுத்தும் இருக்கு. ஸோ 60 கிலோமீட்டர் வேகம் வந்து வந்துருச்சு. வேகம் போகிறதும் சரி, வண்டி ரேஞ்ச் கொடுக்குறதும் சரி, எல்லாமே உங்கள் வெயிட்டை பொறுத்துமே இருக்கு. ஸோ நீங்கள் 2 பேரை வச்சு அதிக தூரம் பயணிக்கிறக்கூடிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னா ரேஞ்ச் கம்மியாக தான் வந்து கொடுக்கும். ஸோ சோலோவாக போகிறீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கூட கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் உங்கள் வெயிட்டை பொறுத்துமே ரேஞ்ச் வந்து மாறுதல்கள் இருக்கும். இந்த 113 ஐடிசி ரேஞ்சுங்கிறது நான் வீடியோவில் சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக அவ்வளோ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75லேருந்து 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து போகலாம். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் நான் வந்து சிட்டிக்குள்ளே இந்த ஸ்ட்ரீட் ரோட்ஸ்லாம் வந்து ஓட்டி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இதில் விடுவோம் பாருங்களேன் ஸ்பீட் பிரேக்கரில் 170 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அடிப்படாது. ஏன்னா வீல் பேஸும் கம்மி தான். அதனால் அடிப்பட வாய்ப்பு இல்லை. சஸ்பென்ஷன் இந்த ஸ்ட்ரீட் ரோட்டுக்குள்ளே போவோம், சின்ன ரோடு ஏதாவது. எல்லா ரோடும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. பார்ப்பீங்க நல்லா இருக்குது சஸ்பென்ஷன். ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக கேமராமேனை வச்சு ஓட்டிகிட்டு வந்தேன். அப்போ இன்னும் நல்லா இருந்துச்சு சஸ்பென்ஷன். நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டுமே வந்து ஓகே. பட் என்னன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வெயிட் இல்லாதனாலையான்னு தெரில, ஒரு மாதிரி தூக்கி தூக்கி இந்த இடம் மட்டும் இந்த ஒரு மாதிரி கடை இந்த ஈவி ஸ்கூட்டரில் பொதுவாக இருக்கும்ல, அது மாதிரி வந்து இருக்குது. பட் அந்த சேத்தாக்கோட மித்த சீரீஸ்லாம் போனீங்க அப்படின்னா 35, 32லாம் போனீங்கன்னு அப்படின்னா இது மாதிரி இருக்காது. ஸோ இது மட்டும் அது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் நாட் பேடுங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு போதுமான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பைக்கில் ஓவர்டேக்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நீங்கள் ஒரு 40ல் இருக்கீங்க, ஓகே இந்த வண்டி வந்து ஒரு 45, 50ல் போகுது, நம்ம அதை ஓவர்டேக் பண்ணிடலான்லாம் ஏறுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மித்தபடி ஒரு லேடிஸ் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு, ஒரு வயசானவங்க ஓட்டிகிட்டு போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த ஸ்கூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிட்டி யூசேஜுக்குன்னு பார்க்கும்போது சஸ்பென்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான். நான் வந்து பின்னாடி பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து சிபிஎஸ் வந்து இருக்கனால பிரேக் வந்து நல்ல ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் பிரேக் பண்ணுறேன். 45. ஸோ உங்களுக்கு பிரேக்கிங்லாம் பிரச்சனையே இல்லைங்க. ரியரில் ட்ரம்மு கொடுத்துருக்காங்களே நல்லா இருக்காதோன்னு நினச்சேன். பட் சிபிஎஸ் கொடுத்துருக்கனால பக்காவாக பிடிக்குது பிரேக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது மோட்டார் வந்து IP67 இருக்குது. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய மோட்டார் தான் இது. அதனால் தண்ணியிலலாம் ஓட்டுறீங்க அப்படின்னும் போதும் பெரிதாக பிரச்சனை வராது. பட் முடிஞ்ச வரைக்கும் ஈவி ஸ்கூட்டர்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கன்னே சொல்லுவேன். இந்த ஒரு சில ஸ்கூட்டரை ஃபுல்லாக கடலுக்குள்ளெல்லாம் ஓட்டிகிட்டு வர மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அதை மாதிரி நம்பிலாம் எங்கேயும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் சேஃபாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். சிட்டிக்குள்ளே ஓட்டுற வரைக்கும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஒரு க்ளீனான ரோடு, ஃப்ரீயான ரோடுன்னு எடுக்கிறோம் அப்படின்னும் போது மட்டும் இந்த பிக்கப் கம்மியாக இருக்கோ, ஒரு ஓவர்டேக் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது.
நான் சொன்னது தான், ஓவர்டேக்கிங்லாம் எடுக்கிறீங்க. இப்போ ஒரு வண்டி 40, 45ல் போயிட்டுருக்கு, இங்கிட்ட ஒரு பஸ்ஸு போகுது, நான் அதை வந்து ஓவர்டேக் எடுத்துடுறேன்னு நம்பி ஏறாதீங்க. ஏன்னா 50க்கு அப்புறம்லாம் வந்து ரொம்ப பிக்கப் கம்மியாக இருக்குது, ஓவர்டேக் அடிக்க முடியாது. ஏதோ அந்த 40 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் ஓவர்டேக் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கூட ஓகே. பட் அதுக்கு மேலே போகிற வண்டியை போய் ஓவர்டேக் பண்ணுறேன்னு போகாதீங்க. நாட் பேட் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பஜாஜ் சேத்தாக்கில் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். ஓகே விலர்ஸ், இந்த பைக்கோட பாசிட்டிவான சைடு என்ன, நெகட்டிவான சைடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயத்தை வந்து நான் சொல்லுவேன். ஒன்று, மெட்டல் பில்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க, டிசைனை நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு தகுந்த மாதிரி வெயிட்டை வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா பழைய ஸ்கூட்டர்லாம் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட் வந்து நல்லாவே இருக்கிற வகையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்கூட்டரை வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு. ஃபீச்சர்ஸ்லேயும் காம்ப்ரமைஸ் இல்லாத வகையில் ஸோ டிஜிட்டலில் இருக்கக்கூடிய கிளஸ்டராக இருக்கட்டும், ரிவர்ஸ் மோடாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட சர்வீஸ் நெட்வொர்க் வந்து குறிப்பிடலாம். நிறைய இடங்களில் பஜாஜோட சர்வீஸ் நெட்வொர்க் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஸ்பேர் ஏதோ ஒன்று போயிடுச்சுனாலும் நம்ம அணுகிறதுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கும், உடனே மாற்றியும் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லுவேன் பஜாஜ் பொறுத்த வரைக்கும். அந்த விஷயத்தில் பாராட்டலாம் அப்படின்னு சொல்லுவேன். மைனஸாக நான் பார்த்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2 விஷயத்த வந்து சொல்லலாம். ஒன்று வந்து ஹப் மோட்டாரு, அதனால் டயர் ப்ரெஷர் கரெக்டாக வச்சு ஓட்டுங்க. ஏன்னா ஹப் மோட்டாரோட டயர் ப்ரெஷர் கரெக்டாக வச்சு ஓட்டினீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ப்ராப்ளமும் வராது, தாராளமாக வந்து ஓட்டலாம். ஸோ அதை வந்து குறிப்பிடுவேன். ஏன்னா பழைய சேத்தாக்க நான் ப்ரிஃபர் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே அது ஹப் மோட்டாராக இருந்தாலும் அது கியர் மெக்கானிசமோடு அது பேர் பண்ணியிருப்பாங்க. டார்க் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்கும். எந்த ஒரு மேடாக இருந்தாலும் ஈஸியாக கிளைம் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதுக்காகவே நான் அந்த சேத்தாக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து அப்படி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு வந்து சொல்வேன். ஸோ ரெண்டாவதாக நான் பார்த்த மைனஸ் பார்த்தீங்கன்னா வேரண்டி. ஸோ இப்போ நிறைய பிராண்டு வந்து 8 வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்க, 1,00,000 கிலோமீட்டருக்கு வரைக்கும் வேரண்டிலாம் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்கூட்டரில் 3 வருஷம் 50,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டாண்டர்டாகவே ஒரு 5 வருஷம் ஒரு 70,000 கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நான் இந்த ஸ்கூட்டரில் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பார்த்த விஷயங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.